என் வாழ்க்கையில முதல் எதிர் நீச்சல் ஓட கத்துக்கணும்டா. அந்த நீச்சலே உனக்கு தெரியலையே. கொஞ்சமாச்சு இப்பதான் நீந்த கத்துக்கிட்டு இருக்கியோ. இதனால தண்ணியில முழுகி கடந்து போகல. என்னது நான் என்ன சொல்றேன், நானாச்சு நீச்சலோட அக்கறைக்கு முழு வாழ்க்கையோட போயிருவேன். நீ நீச்சல் தெரியாம தண்ணியிலேயே சாப்பிடுற. உனக்கு தண்ணியில தான் கண்டம், வேற எதுலயுமே கண்டம் இல்ல. நீ தண்ணியிலே இருக்க போற. நீ தண்ணிய நினைச்சுக்கிட்டு கிடக்க, தண்ணிய மறந்துரு. என் பேச்ச கேள்வி உடைய நீச்சல் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சின்ன பையன் சொன்னானா. என்ன காரணம்? எந்த சாமியாரும் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சரி, பெரியவளா இருந்தாலும் சரி, அது தெரியுமா இது தெரியுமான்னு சொல்லிட்டு பகட்டி பேசக்கூடாது. ஏன்னா பின்னாடி வரும் விஜயம்லாம். அதனால என்ன சொல்றேன், அப்படி சாமியார் நீங்க இல்ல. அவங்க தண்ணிலே தண்ணி தெரியும், நீச்சல் தெரியாம போய் அழிஞ்சவர். இவர் அப்படி இல்ல, தண்ணிலே மிதக்க கூடியவர். அதனால அவர் பிராணமே தெரியாதவர். இவருக்கு பிராணம் எல்லாமே தெரியும். இவர் இல்லையாமப்பா, அவர் கூடவத்துல பிறந்தவர். இவர் ஈரேழு 14 லோகம் சென்று அவருக்கு இவருக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? அவர் வேற, இவர் வேற. இவர்தான் கையிலேயே துடுப்பு வச்சிருக்காரு. ஆமா. அதனால என்ன சாமி, அப்படிப்பட்ட சாமி எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட சாமி ஆனா என்ன, அடுத்த புருஷனை பார்த்து வந்திருக்கீங்க. அடுத்த புருஷன் பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. தயவு செய்து வேற இடம் தான் போய் பாருங்க. அதனால அப்ப பிச்சைக்காரன் அப்பே பிச்சைக்காரங்க அப்பே சிவபெருமான் குடும்பம்னா சிவன் மாதிரி ஒரு தெய்வம் உலகத்திலே கிடையாதான். மந்திரமாவது நீர், வானவர் நீர், தந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது செந்துவராக திரு ஆலமாயின் திரு என்றுபடக்கூடிய திருநிலைக்கு சொந்தக்காரன் சிவபெருமான். அந்த சிவபெருமானதான் பொன்னம்பல நாதம் சொல்றோம். பொண்ணு என்றால் தங்கம், அம்பலம் என்றால் வீடு. தங்கத்திலே வீடு கட்டி வாழ்ந்தவனாம் சிவபெருமான். மாமனார் தங்கத்திலே வீடு வச்சு கட்டிக்க வேண்டியதானமா? ஒரு 2 ஓட்டை பிடிச்சு கொடுப்பா, பொட்டுக்கிட்ட வச்சுக்கிறேன். வேலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஓடு